அது பொண்ணுங்களை எப்படி பார்க்கணுங்கிற விதத்தை எஜுகேஷன்லேருந்து நம்ம கொண்டு வந்தால் தான் இதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். நார்மலாக ஆட்சி சேஞ்ச் ஆனால் அது சேஞ்ச் ஆனால் கண்டிப்பாக அது வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகாது. அதனால் அந்த பொண்ணு அது மாதிரி போட்டதுனால அந்த பொண்ணு ஏதாவது பண்ணுறது அப்படி இல்லை. அந்த 3 பேர் கடத்தாங்களா அவங்க மைண்ட் செட் தப்பாக இருக்குது. அவங்கள மாற்றணும் நம்ம. ஏன் அந்த பொண்ணு வந்து இந்த டைமுக்கு அங்கே போனாங்க இங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ள ஆட்சிக்காரங்க அவங்களே ரொம்ப கேவலமாக பேசுனாங்க. இப்போ மோஸ்ட்டாக பொண்ணுங்க மேலே தப்புன்னு எல்லாரும் ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ ரீசெண்டாக தான் கொஞ்சம் அந்த கேசஸ்லாம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. பட் ஸ்டில் திரும்பி ஆரம்பிச்சிட்டாங்க. இது பொலிட்டீஷியன் ரிலேட்டடாகவே பெருசாக வராது ப்ரோ. இது மோஸ்ட்டாக சோஷியல் ரிலேட்டடாக தான். மோஸ்ட்டாக பசங்களே ஃப்ரேம் பண்ணிடுவாங்க. பொண்ணுங்க எந்த ட்ரெஸ்ஸு போட்டால் தப்பாக பார்ப்பாங்க, பொண்ணுங்க இது பண்ணால் தப்பாக பார்ப்பாங்க. பண்ணுறவங்களுக்கு தூக்கு தண்டனை போடணும். ஜெயிலில் இப்போது எப்படி ஜெயிலில் வச்சுட்டு அனுப்பிச்சிடுறாங்களா அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. தூக்கு தண்டனை போட்டால் தான் அப்போது நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது இன்னொருத்தனுக்கு பயம் வரும். அதான் சொல்கிறேன், நான் தண்டனை கொடுத்துலாம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தண்டனை கொடுத்தாலும் தப்பு பண்ண தான் போகிறாங்க, சாவதான் போகிறாங்க. ஏன்னா 4 வருஷமாக நிறைய நடந்துச்சு. ஸோ மக்கள்லாம் நிறைய பார்த்தாங்க. ஸோ அட்லீஸ்ட் இந்த வாட்டி டிபிகே வந்தால் அவர் எதாவது பண்ணாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்காக தான். டிவிக்கே தான் வரும். ஏன்னா இளைஞர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து எல்லாத்துக்கும் சேஃப்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க? லேடிஸ்க்கா இல்லை பொதுவாகவே பசங்களுக்குமே நிறைய பேத்துக்கு நைட்லாம் சேஃப்டி இல்லைங்கிற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஸோ பசங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் தெரியுது, லேடிஸ்க்கு தான் இல்லைன்னு நினைக்கிறேன். சேஃப்டின்றது இருக்குது. அவங்களோட இப்போ பார்த்தீங்கன்னா பிபிஓ இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து அவ்வளோ அட்வான்ஸாக வந்து கொடுக்கல, பிடிச்சி கொடுத்து இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் சேஃப்டி கொடுக்க முடியாது. ஓகேங்களா, அவங்க சேஃப்டி அவங்க பார்த்துக்கணும். அது எதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ காவல்துறை மேலே தப்பு சொல்ல முடியாது, அவங்களும் நல்லா பண்ணுறாங்க. ஆனால் இவங்க நம்ம செல்ஃப் இன்ட்ரெஸ்டில் பண்ணணும். அவங்களுடைய தற்காப்புக்கு அவங்க பண்ணிக்கணும், அவ்வளோதான். சேஃப்டிங்கிறது கிடையாது தான், அது நம்ம எல்லாருமே ஒத்துக்கணும். சேஃப்டிங்கிறது கிடையாது. எல்லாருமே சொல்கிற மாதிரி ஆட்சி மாறுறது அது மாறுறது இது மாறுறதுன்னு தாண்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஜுகேஷன்லேருந்து நம்ம கொண்டு வரணும். அந்த இது இவங்க பொண்ணுங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்கிறத தாண்டி பசங்களுக்கு அதை எப்படி அப்ரோச் பண்ணணும், அவங்களுக்கு எப்படி சொல்லித்தரணும், அது பொண்ணுங்களை எப்படி பார்க்கணுங்கிற விதத்தை எஜுகேஷன்லேருந்து நம்ம கொண்டு வந்தால் தான் இதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். நார்மலாக ஆட்சி சேஞ்ச் ஆனால் அது சேஞ்ச் ஆனால் கண்டிப்பாக அது வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகாது. எஜுகேஷன்லேருந்து ஒரு பொண்ணை எப்படி பார்க்கணும், ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பழகணும், பேசணும், வீட்டில் எப்படி இருக்காங்க, எல்லாருமே நம்ம வீட்லேயும் எல்லார் வீட்லேயுமே பொண்ணுங்கிறது இருக்கிறது தான். ஸோ அது எஜுகேஷன்லேருந்து நம்ம சின்ன வயசுலேருந்து அவங்க எல்லாமே ட்ரீட் பண்ணி அப்படி மாற்றினா தான் உண்டு. சடனாக யாருமே சேஞ்ச் ஆகவே வாய்ப்பே கிடையாது. ஸோ ஆட்சி மாறணும் அது மாறணும்லாம் இல்லை. மக்கள் நீங்கள் பிள்ளைங்களை சின்ன வயசுலேருந்து நீங்கள் மாற்றினா தான் உண்டு. பாய்ஸுக்கும் நல்ல அந்த இன்ட்ராக்ஷன் பண்ண விடணும். அந்த லிமிட்ஸ் ஸ்கூல்லே வந்து லிமிட்ஸ் போட்டு பிரித்து பார்க்கலாம். அவங்ககிட்ட கேர்ள்ஸ் கிட்ட பேசுகிறது ஒரு பெரிய காம்ப்ளிகேட் ஆகிடுது. அது அவங்க அந்த லிமிட்ஸ் விட்டாங்கன்னா அவங்க அந்த பாய்ஸ் கிட்ட இருக்க அந்த மைண்ட் செட் போயிடும் தெரிஞ்சு. அது இல்லாமல் ஒரு பையன் ஒரு பொண்ணு பேசினாலே தப்புன்ற மாதிரி இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வந்து அந்த மைண்ட் செட்டை சொசைட்டி மாற்றினாங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். அது இல்லாமல் அதான் அந்த கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் இல்லை இந்த இன்ட்ராக்ஷன் எல்லாம் விட்டாங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டாங்கன்னா அவங்க லிமிட்ஸ் தெரிஞ்சு அவங்க இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த பாய்ஸ் அவங்க லிமிட்ஸில் இருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க கேர்ள்ஸ் கிட்ட பேசக்கூடாதுன்னு ஆகிட்டாங்கன்னா கேர்ள்ஸ் கிட்ட பேசணும்னு அந்த ஒரு காம்ப்ளிகேட் ஆகிடும் அவங்க மைண்ட் செட்டே. அதுதான் தெரிஞ்சு. இப்போ இருக்கிற பெண்களுக்கு வந்து இது சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்கணும் சேஃப்டிக்காக அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? பெண்களுக்கு சேஃப்டி அவங்க எல்லாருமே கரெக்ட் தான் ப்ரோ. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷன் இருக்கும், ஒவ்வொரு இது இருக்கும். அவங்க இப்போ கோயம்புத்தூரில் ஒரு இஷ்யூ நடந்துச்சு. அந்த பொண்ணு எல்லாருமே அந்த பொண்ணை ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணாங்க. ஏன் அந்த பொண்ணு வந்து இந்த டைமுக்கு அங்கே போனாங்க இங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ள ஆட்சிக்காரங்க அவங்களே ரொம்ப கேவலமாக பேசினாங்க. ஆனால் அந்த பொண்ணோட விருப்பம். அந்த பொண்ணு எத்தனை மணி வேணாலும், இப்போ துபாயில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நைட்டு ஒரு 2 மணி கூட ரோட்டில் நடந்து போகிறாங்க. அங்கே பொண்ணுங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குதா? ஸோ இங்கே வந்து பொண்ணுங்களை ஃபஸ்ட்டு குற்றம் சொல்கிறதுக்கு போல நீங்கள் ஃபஸ்ட்டு பசங்களை இந்த மாதிரி அவங்கவுங்க தப்பு பண்ணுறவங்களே கரெக்டாக நமக்கு இது பண்ணாலே எல்லாமே மாறிடும். சின்ன வயசுலேருந்து வந்து அவங்க ஒரு பொண்ணு அவங்க போகிற ட்ரெஸ்ஸை வச்சே ஜட்ஜ் பண்ணுறாங்க. அது அவங்களோட இஷ்டம். அது அவங்க எப்படி போகிறாங்க பார்க்குறவங்க பெர்ஸ்பெக்டிவில் தான் இருக்குது, அவங்க கண்ணோட்டம் தான் இருக்குது. அதனால் அந்த பொண்ணு அது மாதிரி போட்டதுனால அந்த பொண்ணு ஏதாவது பண்ணுறது அப்படி இல்லை. அந்த 3 பேர் கடத்தாங்களா அவங்க மைண்ட் செட் தப்பாக இருக்குது, அவங்கள மாற்றணும் நம்ம. அதுக்குன்னு அந்த கேர்ளை அப்படியே நம்ம கம்ப்ரெஸ் பண்ணி எல்லாரும் திருப்பி இந்த பழைய ஸ்டேஜுக்கே வீட்டுக்குள்ளே இருக்க மாதிரி ட்ரெஸ் அடக்க உடக்கமாக போட்டு அப்படியே கழுத்து வரையும் போட்டு அப்பெல்லாம் அவங்க இஷ்டம், அவங்க லிமிட்ஸ் அவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். கோயம்புத்தூரில் வந்து இஷ்யூ நடந்துச்சு தெரியுங்களா உங்களுக்கு, அந்த பெண்ணை ரேப் கேஸ். ஸோ அது வந்து யார் மேலே தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு மேலே தப்பு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. சரி, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
இப்போ மோஸ்ட்டாக பொண்ணுங்க மேலே தப்புன்னு எல்லாரும் ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ ரீசெண்டாக தான் கொஞ்சம் அந்த கேசஸ்லாம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. பட் ஸ்டில் திரும்பி ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பொண்ணுங்க வெளியே போகக்கூடாதுன்னு எந்த மாதிரி இதுவும் இல்லை, ரூல்ஸும் இல்லை. ஸோ அது அவங்க விஷ். யூஸ்வலாக ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சொல்லுவாங்க, வெளியே போகக்கூடாது, பொண்ணு நைட்டுக்கு என்ன வேலை இதெல்லாம் கேட்பாங்க. ஆனால் பசங்க போகும்போது ஆப்வியஸாக பொண்ணுங்களும் வெளியே போகலாம், எங்கே வேணால் சுற்றலாம். தட்ஸ் ஆல் ஃபைன். அது அவங்கவுங்க ஒப்பீனியன், அவங்கவுங்க ஃப்ரீடம். அது பசங்க ஜட்ஜ் பண்ணணும்னு எந்த இது இல்லை, சொசைட்டியும் ஜட்ஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ சேஃப்டியாக போங்க, எங்கே வேணால் போனேன்னா சேஃப்டியாக போங்க. பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. பெட்டர் சென்ட் யூர் லைவ் லொக்கேஷன் டு தெம். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருப்பீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு போலீஸ் பக்கத்தில் இருந்தாங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருங்க, அவ்வளோதான் சார். அதை பற்றி என்ன நினைக்கிறோன்னா, கவர்மெண்ட் தான் சரியில்லைன்னு நினைக்கிறோம். கவர்மெண்ட் ரூல்ஸ் வந்து கரெக்டாக போட்டாங்கன்னா போலீஸ் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் கொஞ்சம் வந்து கரெக்டாக ரூல்ஸ் எல்லாம் போட்டாங்கன்னா இந்த மாதிரி நடக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ நடந்த இஷ்யூவில் வந்து அந்த பொண்ணு மேலே தான் தப்பு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பொண்ணு மேலே எப்படி தப்பாக இருக்கும்? பசங்க தான் கரெக்டாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல நிறைய பேர் வந்து சின்ன சின்ன பசங்களாம் கூப்பிட்டு போய் இது பண்ணுறாங்க அந்த மாதிரி. ஸோ அதனால் வந்து போலீஸ் தான் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். எல்லா தப்பும் செஞ்சுட்டு தைரியமாக சுற்றுறாங்க வெளியே எல்லாரும். அதுதான் கவர்மெண்ட் ரூல்ஸ் வந்து கரெக்டாக போட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேற என்னெல்லாம் பண்ணால் வந்து கேர்ள்ஸுக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? என்னெல்லாம் ட்ரை பண்ணால் சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நம்ம தமிழ்நாடு மோஸ்ட்டாக பொண்ணுங்க போகிற இடத்துக்கு வந்து பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்காங்க. ஸோ போகிற இடத்த ஃபஸ்ட்டு தைரியமாக பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு போனீங்கன்னா எங்கே போகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க பேரண்ட்ஸ் கிட்ட. ஸோ நீங்கள் எங்கே போகிற இடத்துல இருந்தாலும் அவங்களால கொஞ்சம் ஈஸியாக ட்ராக் பண்ணி வந்து சர்ச்சும் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் பெஸ்ட்டாக போகிற இடத்த பார்த்து பொறுமையாக போயிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவேன். அந்த பொண்ணு கொடுக்குற ஃப்ரீ அங்கே ஸ்பேஸ் கொடுக்குற அவங்களும் ஒரு இந்த லிமிட்டில் தான் அவங்க ஸ்பேஸ் கொடுக்கணுன்ற ஒன்று இருக்குது. அது இல்லாமல் அங்கே தப்பு பண்ணுறால அவனுக்கு வந்து பயம் இருக்கணும், நம்ம இது பண்ணால் அது வரணும். அதில் பாலிடிக்ஸ் வச்சு இப்போ இருக்க பாலிடிக்ஸ்னால அவங்களால ஃப்ரீயாக வந்துடுவாங்க. நம்ம என்ன தான் தப்பு பண்ணலாம், அந்த தைரியம் அவங்களுக்கு இருக்குது. தெரிஞ்சு பாலிடிக்ஸ் மாறினா எல்லாமே சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா சைடில் தான் வந்து இந்த இஷ்யூ வந்து நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ அதிகமாக வந்து தமிழ்நாட்டில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு வந்து இந்த திமுக ஆட்சினால தான் இவ்வளோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது பொலிட்டீஷியன் ரிலேட்டடாகவே பெருசாக வராது ப்ரோ. இது மோஸ்ட்டாக சோஷியல் ரிலேட்டடாக தான். மோஸ்ட்டாக பசங்களே ஃப்ரேம் பண்ணிடுவாங்க, பொண்ணுங்க எந்த ட்ரெஸ்ஸு போட்டால் தப்பாக பார்ப்பாங்க, பொண்ணுங்க இது பண்ணால் தப்பாக பார்ப்பாங்கன்னு. ஸோ இது பொலிட்டீஷியனாக போகாமல் அந்த பொண்ணுக்கு என்ன வேணும், எங்கே போனால் சேஃபாக இருப்பா, அவள் விஷ் என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அவளுக்கான ஃப்ரீடம் கொடுத்தீங்கன்னா அவள் சேஃபாக இருப்பாள் மோஸ்ட்டாக. ஸோ பசங்க அவங்க ஃப்ரீடம் எடுத்துக்காமல் பொண்ணுங்க ஃப்ரீடம் ஃப்ரீயாக கொடுத்தீங்கனாலே அவங்க சேஃபாக இருப்பாங்க. ப்ரோ சேஃப்டி இல்லை தான் ப்ரோ, இல்லை தான். ஓப்பனாக சொல்லணும்னா சேஃப்டி கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிலையுமே சேஃப்டிங்கிறது இப்போ ரொம்ப ரொம்ப நிறைய ப்ராப்ளமாக இருக்குது ப்ரோ. கண்டினியூஸாக ரொம்ப நிறைய ப்ராப்ளம் இந்த ஆட்சியில் நடந்துகிட்டு இருக்குது. பட் நான் ஆட்சியை தப்பாக சொல்லலை. அவங்க நான் சொல்கிறேன்னா எஜுகேஷன்லேருந்தே சின்ன வயசுலேருந்தே அவங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எல்லாமே செக்ஸ் எஜுகேஷன் இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்தா தான் எல்லாமே மாறும். ஆட்சினால மாற போகிறது கிடையாது. வேணா குறையும், அவ்வளோதான். மாறாது, டோட்டலாக மாறமான்னு தெரியல, ஆனால் குறையும். இப்போ இந்த 4 வருஷம் ஆட்சியில் வந்து பாதுகாப்பே இல்லை, பெண்களுக்கு முக்கியமாக பாதுகாப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டிஎம்கேவோட ஆட்சியில். இல்லை அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இது ஃபஸ்ட்லேருந்தே ஆரம்பத்துலேருந்தே இருக்கு. நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நம்ம பண்ணிட்டா இருக்கும். இதுக்கப்புறம் எந்த ஆட்சியும் சரி, எந்த ஆட்சியும் நம்மளுடைய சேஃப்டி நம்ம பார்த்துக்கணும், அவ்வளோதான். அதுக்கு தான் மற்றபடி காவல்துறையுமே தப்பாக சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டெல்லாம் இந்த மாதிரி நியூஸ் கேள்விப்படுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மேலே நார்த் சைடில் தான் வந்து நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை பற்றி என்ன? இல்லை. இது வந்து தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பத்துலேருந்து இருக்குது. மீடியாவுக்கு தெரியாது, இப்போ தான் தெரிய பார்த்துருக்காங்க நிறைய பேர். ஃபஸ்ட்லாம் நடந்தது மீடியாவுக்கு தெரியாமல் இருந்தது, இப்போ மீடியாவுக்கு தெரிஞ்சிருக்கு, அவ்வளோதான். 4 வருஷம் ஆட்சி வந்து டிஎம்கே எப்படி பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? ஓகே, நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க, ஒன்றும் தப்புன்னு சொல்ல முடியாது. நல்லா தான் இருக்கு. ஆனால் மாட்டம் வரணும். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக இந்த இன்டர்நெட் வளர்ந்ததுனால தான் நினைக்கிறேன். மோஸ்ட்டாக இந்த சோஷியல் மீடியா பார்த்து இந்த ஜென்சி பசங்க தான் ரொம்ப கெட்டு போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. ஆனால் அதுக்குன்ட்டு அவங்களே சும்மா குறை சொல்ல முடியாது. அவங்க ஆனால் அந்த இன்டர்நெட் பார்த்துட்டு அவங்க மைண்ட் செட்லாம் மாறுதோ, சுற்றி அங்கே இருக்க பார்த்துட்டு மாறுதோ, அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்து இந்த தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணால், போலீஸை தவிர வேறு என்ன ஒரு தண்டனை அந்த மாதிரி ஒன்று பண்ணணும்னா என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும்? பண்ணுறவங்களுக்கு தூக்கு தண்டனை போடணும். ஜெயிலில் இப்போது எப்படி ஜெயிலில் வச்சுட்டு அனுப்பிச்சிடுறாங்களா, அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. தூக்கு தண்டனை போட்டால் தான் அப்போது நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது இன்னொருத்தனுக்கு பயம் வரும். அதுக்காக வந்து தூக்கு தண்டனை தான் போடணும்.
அதான் சொல்கிறேன் நான், தண்டனை கொடுத்துலாம் ஒரு பிரோஜனமும் கிடையாது. தண்டனை கொடுத்தாலும் தப்பு பண்ண தான் போகிறாங்க, சாவ தான் போகிறான். பட் அங்கே ஒரு உயிர் போகுது. இப்போ புரியுதுங்களா இல்லையா? பாப்புலேஷன் தான் குறையுது. அதுவுமே நம்மளோட இந்தியாவுக்கும் சரி, நம்ம தமிழ்நாட்டுக்கும் சரி, அதுவுமே ரொம்ப கெட்ட பேர் தான். ஒருத்தனை கொன்று ஒரு பாப்புலேஷன் தான் ஆகுது. நான் என்ன சொல்கிறேன்னா, எஜுகேஷன்லேருந்து நீங்கள் கொண்டு வரும்போது, ஒரு சின்ன வயசுலேருந்து அவனை ட்ரீட் பண்ணும்போது, ஒரு நல்ல விதத்தில் ஒரு சொசைட்டி உருவாக்கலாம். பாப்புலேஷனும் உங்களுக்கு அந்த அளவுக்கு இதாக இருக்கும், நல்ல ஒரு பேர் கிடைக்கும். நீங்கள் அப்படி திருத்துறது பார்ப்பீங்களா, இல்லை ஒருத்தனை கொன்று அந்த சமுதாயத்தை திருத்தணும்னு பார்ப்பீங்களா? அதுதான் நான் சொல்ல வரேன். அடுத்த வருஷம் எலெக்ஷன்ல வந்து யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு அப்படி யார் ஜெயிச்சாலும் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல தலைவர் வந்தால் தான் தெரியும். மேபி டிவிக்கு விஜய் வந்தாருன்னா மாறும்னு நினைக்கிறேன். நான் மோஸ்ட்டாக டிவிகேக்கு பிளான் பண்ணிட்டேன் ப்ரோ. டெஃபினெட்லி டிவிக்கே தான் ப்ரோ, டிவிக்கே தான். ஏன்னா அவர் வந்து நல்ல ஒரு எஜுகேட்டட் பர்சன், தென் நல்ல ஒரு நாலேஜ் உள்ள பர்சன். இவங்க இப்போ உள்ள டிஎம்கே சுத்தமாக நோ ப்ரோ, அது சான்ஸே இல்லை. எல்லோரும் மக்களுக்கு மோஸ்ட்லி ஹோப் வெயிட்டு. ஸோ அவங்க டிவிக்கே வந்தால் நல்லாயிருக்கும். வந்து மேபி அவங்க செய்யலைன்னா அதுக்கப்புறம் வேணால் ஆட்சி சேஞ்ச் ஆகிறது. ஓகே, மேபி அந்த மாதிரிலாம் சான்ஸ் இருக்காது. எல்லாமே சொல்லியிருக்காரு, செஞ்சிருவாங்கிற ஒரு ஹோப்பும் இருக்குது. கண்டிப்பாக டிவிக்கே வந்தால் நல்லாயிருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து டிஎம்கே தான் வந்து ஒரு சொல்லலாம், ஒரு 60% சொல்லலாம். டிஎம்கே 60% சொல்லலாம். ஏடிஎம்கே பிளப்பட்ட கிடக்குது. வந்தால் மாற்றம் வரலாம். ஏன்னா மாற்றம் வேணும், மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும். ஒரு ஆட்சி இந்த ஆட்சியில் அது ஆட்சியில் வந்து நல்லா இருக்கும். அதுதான் டிவிக்கே தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். டிவிக்கே தான் வரும். ஏன்னா இளைஞர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் விஜய் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு. எனக்கு இப்போ தான் ஓட் ஸ்டார்ட் ஆகுது. என்னுடைய ஓட்டிங் வந்து விஜய்க்கு தான் போடுவேன். விஜய் ஃபர்ஸ்ட் ஓட்டு. அவர் வந்தால் கேர்ள்ஸுக்கெல்லாம் சேஃப்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஷோர், அவர் வந்தால் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் புதுசாக வந்து ஒரு மாற்றம் ஏற்படும். கேர்ள்ஸ்க்கு சேஃப்டி ப்ளஸ் எஜுகேஷன் சிஸ்டம் நிறைய மாறும் நம்புகிறேன். ஏன்னா இந்த பழைய பார்ட்டிஸ் வந்து அவங்க ரூல் பண்ணி அவங்க கண்ட்ரோலே இருந்தாலும் இப்போ ரொம்ப கெட்டு போன மாதிரி எனக்கு ஃபீலிங்கு. ஆனால் இப்போ புதுசாக சேஞ்சஸ்க்கு டிவிக்கு விஜய் சார் வந்தார்னா அது மாதிரி அவர் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரொடெக்ஷனுக்கான ரூல்ஸ் எல்லாம் போட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பொண்ணுங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். கண்மூடித்தனமாக நம்புறாங்கன்னு தோணுதா உங்களுக்கு டிவிக்கேவை எல்லாருமே? ஏன்னா எல்லாருமே தற்கூரி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க நம்புறவங்க எல்லாத்தையும். இல்லை ப்ரோ, மக்கள் அந்த அளவுக்கு முட்டாள் கிடையாது ப்ரோ. ஒருத்தவங்க தப்பு செஞ்சால் கேள்வி வைப்பாங்க. இங்கே இன்னும் கொஞ்சம் ரொம்ப டீப்பாக எப்படி டிஎம்கே இருக்குல்ல, இன்னும் ரொம்ப இறங்கினா. இப்போ நேபாளில் வந்து ஜென்ஸ் ப்ரொடெக்ஷன் அந்த மாதிரி நடந்துச்சு ஃபுல்லாகவே. அங்கே டிஎம்கே அந்த மாதிரி அவங்க இது நேபாளில், அதே மாதிரி இங்கே டிஎம்கேக்கும் நடக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. ஓரளவு தான் மக்கள் எல்லாத்தையுமே பொறுத்து போவாங்க. அதே மாதிரி டிவிக்கேலேயும் ரொம்ப தப்பு நடந்துச்சுன்னா அவங்களும் மக்களும் கேட்பாங்க. மக்கள் அந்தளவுக்கு முட்டாள் கிடையாது. ஸோ இப்போதைக்கு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம், நல்லா செஞ்சால் ஓகே தான். இல்லை ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் இப்போ கொடுத்துட்டே இருக்கும். அவருக்கு தான் வந்து டிஎம்கேக்கு தான் கொடுத்துட்டே இருக்கோம் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போது ஃபஸ்ட் டைமாக விஜய் கொடுத்தா எப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்ல. ஸோ அதனால் அவருக்கு கொடுக்க. ஏன்னா 4 வருஷமாக நிறைய நடந்துச்சு. ஸோ மக்கள்லாம் நிறைய பார்த்தாங்க. ஸோ அட்லீஸ்ட் இந்த வாட்டி டிவிகே வந்தால் அவர் எதாவது பண்ணாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குனுக்காக தான் வந்தால் நல்லா இருக்கும். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.